மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். அடுத்தடுத்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய கரூர் சம்பவம், கட்சியோடைய மொத்த கட்டமைப்பையே மாற்றக்கூடிய நடிகர் விஜய், இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருக்கக்கூடிய நேரத்துல விஜயோடைய அந்த அப்பாவி ரசிகர்கள், தற்குறித்தனமா செயல்படக்கூடிய சில ரசிகர்கள் வரிசையா இப்ப கைதாகக்கூடிய சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது. அபாண்டமான கருத்துக்கள் பேசுனது போக இன்னைக்கு நீதிபதியையே அசிங்கமா பேசக்கூடிய வழக்குகள்லயும், கஞ்சா கடத்திய வழக்குகள்லயும் பல இது மாதிரியான ரசிகர்கள் ஒரு பக்கம் கைது செய்யக்கூடிய நிகழ்வுகள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது. அப்ப இந்த ரசிகர்கள் இப்படியெல்லாம் ஒரு உணர்ச்சி வசப்பட்டிருக்கிறானே, நல்லது கெட்டது சிந்திக்க மாட்டானு சொல்லி அந்த ரசிகர்கள் நிறைய பேர் இன்னைக்கு ஓவர்டேக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களை எப்படின்னா நம்ம பயன்படுத்திக்கலான்றதுல இல்ல கேவலம் என்னன்னா, பத்திரிகையாளர்கள்ன்ற பேர்ல சில கேவலவாதிகள் இந்த ரசிகர்களை பயன்படுத்த பாக்குறாங்க. அவங்களுமே இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்கிறாங்க. இது சம்பந்தமான பல வீடியோ ஆதாரங்களோட தான் இன்னைக்கு வீடியோவை பார்க்க போறோம். இது சம்பந்தமான பல அப்டேட்டுகளை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இப்போ இன்னைக்கு காலையில தந்தி டிவியில வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு நடிகர் விஜய் தன்னுடைய கட்சியோடைய உள்கட்டமைப்பை மாற்ற போறாரு. மொத்தமா தன்னுடைய உள்கட்டமைப்பை மாத்திட்டு தனக்கு நெருங்கிய நண்பர்களையும் தன்னுடைய ரசிகர் மன்ற தலைவர்களையும் யார் தனக்கு நம்பிக்கையானவர்களா இருப்பாங்களோ அவங்கள மட்டும் 2ஆம் கட்ட தலைவர்களா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி விஜய் தீவிர ஆலோசனை நடத்தி இருக்கிறதா தந்தி டிவில இன்னைக்கு ஒரு செய்திகள்ல வெளிவந்திருக்குது. அதுல அவங்க குறிப்பா மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, கட்சியுடைய உள்கட்டமைப்பை மாத்த போறாங்க, 2ஆம் கட்ட தலைவர்களை மாத்த போறாங்க. ஆனா இந்த ஆலோசனைகள் முக்கியமான நபர்கள் இல்லாம நடக்குது. புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி, இது மாதிரியான முக்கியமான நபர்கள், சிடிஆர் நிர்மல்குமார், இந்த மாதிரியான நபர்கள் இவங்க இல்லாம விஜய் ஒரு தீவிர ஆலோசனையில இறங்கி இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி இங்க வெளியாகிறது மூலமா அப்ப விஜய் இப்பதான் கொஞ்சமாச்சும் சுதாரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரா அப்படிங்கிற செய்திகளுமே பார்க்க முடியுது. ஏன்னா இங்க விஜயோடைய கட்சியோடைய பலவீனத்துக்கு அந்த கட்சியோட 2ஆம் கட்ட தலைவர்கள் தான் முக்கிய காரணமே. ஏன்னா இப்ப புஷி ஆனந்த், விஜய்க்கு அடுத்தபடி அங்க யாரு சொல்றாங்க, புஷி ஆனந்த் சொல்லுவோம். அவரு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பேச்சாச்சும் ஒரு ஆக்கப்பூர்வமா ஏதாவது பேசுறாரா? அவரு இட்னு போயிடுவேன், எப்படி எல்லாம் அதிர்தா, கூட்டம் அதிர்தா, எல்லாம் 84,000 ஓட்டு நாங்க வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு. சரி, இப்பேற்பட்ட ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு கட்சியோட ஒரு மூத்த தலைவரா களத்துல நிக்காம இன்னைக்கு வெற்றிகரமான 10வது நாளா கட்சியை சேர்ந்த எல்லாருமே இன்னைக்கு தலைமறைவா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதை வச்சு நிறைய மீம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களாம் இன்னைக்கு வெற்றிகரமான 10வது நாளை நோக்கி தலைமறைவா இருந்துகிட்டு இருக்காங்க. அதுலயும் புஷி ஆனந்த் காமெடி தான் பெரிய காமெடி. இந்த வக்கீல் வண்டு முருகன் காமெடியில வடிவேலு, ஐயா எனக்கு எதுவும் தெரியாதுங்கய்யா, எதா இருந்தாலும் என் வக்கீல் வண்டு முருகனை பாருங்கய்யா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு புஷி ஆனந்த் என்ன பண்றாரு, தனக்குன்னு ஒரு பிரச்சனை ஏற்பட்ட பிறகு ஐயா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் நாளா இல்லையா, மாவட்ட தலைவர் மதியழகன் தான் எல்லாத்துக்கும் ஏற்பாட்டாளர் அப்படின்னு சொல்லி மதியழகனை கையை காமிச்சு விட்டு இவங்களாம் தலைமறைவா இருக்கிறாங்க. பாவம் அந்த மதியழகனோட மனைவி முதல் நாள் அந்த அம்மா தான் ஸ்ப்ரே அடிச்சாங்க, கழுத்தை நெரிச்சு சாவடிச்சாங்க சொல்லி அந்த அம்மா தான் பல அவதூறுகளை பரப்பி விட்டுச்சு. இவங்களை நம்பி இந்த பொய்கள்லாம் சொன்னதுக்காக இன்னைக்கு அந்த அம்மா நடுரோட்ல நின்றுக்கிட்டு யாருமே பாக்குறதுக்கு கூட யாருமே இல்லாம தன்னோட கணவனை எப்படி போய் ஜெயில போய் பாக்குறது கூட தெரியாத அளவுக்கு அந்த அம்மா இன்னைக்கு ரோட்ல உட்காந்து அழுதுட்டு இருக்குது. அப்போ புஷி ஆனந்தோட நிலைமைக்கு இந்த மாதிரி இருக்கு. 2வது பார்த்தோம்னா ஆதவ் அர்ஜுனா. இங்க இடத்துல நான் ஒண்ணு சொல்லுவேன், விஜயோடைய இந்த கட்சி இருக்கு இல்லையா, விஜய் செஞ்சதுல மிகப்பெரிய தவறு அப்படின்னா ஆதவ் அர்ஜுனாவை கட்சியில சேர்ந்து அவர் முக்கிய தேர்தல் மேலாண்மை குழுவோட தலைவரா பொதுச் செயலாளரா நியமிச்சார் இல்லையா, இதுதான் விஜய் செஞ்சதுல மிகப்பெரிய ஒரு தவறு. வேணா ஒன்னு எழுதி வச்சுக்கோங்க, விஜயோடைய படுதோல்வி அடைஞ்சு விஜய் திரும்ப சினிமா நோக்கி ஓடுவா தெரியுமா, சினிமால பழைய எதிர்பார்ப்பு இருக்குமான்றது அப்ப அந்த காலத்துல தெரியாது. அப்படி விஜய் படுதோல்வி அடைஞ்சு திரும்பி போறதுக்கு முக்கிய காரணமா ஆதவ் அர்ஜுனா இருந்துட்டு இருப்பாரு. ஏன்னா தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனா செயல்பாடுகளால தான் விஜய்க்கு பெரிய தலைவலியில இங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இப்பேற்பட்ட ஒரு துயர சம்பவம் நடந்திருக்குது. பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும் போது சிரிச்சுக்கிட்டே போறாரு, இல்லங்க நான் வருத்தமா இருக்கிறேன், இல்ல வருத்தமா இருக்கிறேன், அப்புறம் பேசலாம், சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே ஒரு மனசை எப்படிதான் பேச முடியுது. சரி, இப்பேற்பட்ட ஒரு நிகழ்வு நடந்தோன்னா தனி விமானத்துல பிரதமருக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய என்எஸ்ஜி பாதுகாப்பு, அந்த என்எஸ்ஜி பாதுகாப்போட டெல்லிக்கு தனி விமானத்துல பயணம் போறாரு. எதுக்குங்க அந்த தனி பயணம், அமித்ஷாவை சந்திக்குவானா? இல்ல அமித்ஷாவெல்லாம் நாங்களாம் மீட் பண்ண போல, நாங்க தேசிய விளையாட்டு ஒண்ணு நடந்துட்டு இருக்குது, நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் நானே, அதனால அந்த விளையாட்டுக்காக போறேன். அப்பதான் இன்னும் மக்களுக்கு கோபம் ஏற்பட்டது. ஒருத்தன் இவ்வளோ 41 உயிர் போயிருக்குது, இந்த நேரத்துல நீ விளையாட்டு போட்டிக்காக போவனா, நீ எல்லாம் மனுஷனா நீ அப்படின்னு சொல்லி மக்களுக்கு இந்த தாவேக்கா மேல மிகப்பெரிய அடுத்த கட்ட கோபம் ஏற்படுறதுக்கும் இந்த ஆதவ் அர்ஜுனா முக்கிய காரணம். என்னைக்கு அவர் ஈடி ரெய்டு விடப்பட்ட பிறகு இந்த கட்சியில சேர்ந்தாரோ
பிரச்சனை வந்ததுக்கு பிறகு டெல்லியில போய் தஞ்சம் அடைஞ்சாரோ அப்போ இந்த கட்சியோட அழிவுக்கு முக்கிய காரணமே அந்த ஆதவர்ஜுனால தான் எழுதப்படும். சரி, அடுத்த கட்ட தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா சிடிஆர் நிர்மல்குமார். விஜய் செய்ததிலேயே உச்சபட்ச தவறுனா அது இதுதான். ஏன்னா இந்த இடத்துல சிடிஆர் நிர்மல்குமார் பாஜகவுல ஐடி விங் தலைவராக இருந்த ஒரு நபர், விஜய் கட்சியிலுமே ஐடி விங் தலைவராக அவர் நியமிச்சிருக்கிறாங்க. இவர் சாதாரணமா ஒரு பாஜக இருந்து வந்த ஒரு நபர்னு கிடையாது. இவர் RSS ரீதியா ஈர்க்கப்பட்ட ஒரு நபர். அவர் பாஜக பயணிச்ச காலத்துல அவருடைய பழைய ட்விட்டர் பதிவுலாம் கொஞ்சம் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். எந்த அளவுக்கு இஸ்லாமிய வெறுப்பு வேரூன்றி போன ஒரு நபர் தான் இது மாதிரியான பதிவுகள்லாம் போட முடியும். அப்ப அந்த அளவுக்கு செயல்பட்ட ஒரு நபருக்கு அதே பொறுப்பை என் கட்சியில கொடுப்பேன். ஒரு ஐடி விங் தலைவர் தான் கட்சியோட கொள்கையை மக்கள்கிட்ட சேர்க்க முடியும். அப்ப அப்பேற்பட்ட நபரே நீ ஒரு RSS காரரை வச்சிருந்தா இது எங்க போய் முடியும்? அப்போ இது மாதிரியான ஒரு நபர் கட்சியில வச்சிருக்காரா? அடுத்து விஜய் கட்சி சார்பில் ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணப்பட்டது, மை டிவிகே அப்படின்னு சொல்லி ஒரு ஆப். ஏன்னா அந்த ஆப் ரிலீஸ் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோம்னா நிறைய பேர் தொண்டர்களா சேர்ந்துட்டு இருக்காங்க, 1 கோடி பேர் கட்சியில இணைய போறாங்க, இளைஞர்கள் சேர்ந்திருக்காங்க சொல்லி கட்சி உறுப்பினர் சேர்க்கை பெரிய அளவுல பரபரப்பா பேசப்பட்டுச்சு. அதுக்காக விஜய் ஒரு தனி ஒரு விழாவெல்லாம் ஏற்பாடு பண்ணாரு. அதுக்காக ஒரு ஆப் ஒன்று ரிலீஸ் பண்ணாரு. அது வரைக்கும் பரபரப்பா பேசிட்டு இருந்த ஒரு விஷயம், அந்த ஆப் ரிலீஸ் பண்ணதுக்கு பிறகு இந்த ஆப்போட உண்மையான முகரதா என்ன அப்படின்னு சொல்லி போய் தேடி பார்த்தோம்னா இந்த ஆப்பை கிரியேட் பண்ணது யாருன்னா சமஸ்தான் இன்ஃபோடெக் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம். இந்த தனியார் நிறுவனத்துடைய ஓனர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சுப்பிரமணியன் முத்துசாமின்றவர் தான் இந்த நிறுவனத்துடைய ஓனர். இந்த சுப்பிரமணிய முத்துசாமி யாரு அப்படின்னா இவரு பாஜகவுடைய ஒரு வேட்பாளர். ஜெயலலிதா இறந்ததுக்கு பிறகு ஸ்ரீரங்கம் தொகுதியில போட்டிட்டாரு, நல்லச்சென்னல்லூர் தொகுதியில போட்டிட்ட ஒரு நபர். அப்போ இது மாதிரி பாஜகவுக்காக வேட்பாளராக நின்ற ஒரு பாஜகவுடைய நிர்வாகி அவருடைய கம்பெனில போய், ஏன்னா உங்களுக்கு வேற ஐடி கம்பெனியே கிடைக்கலையா, அப்போ பாஜக கொள்கை எதிரின்னு சொல்லுவீங்க, அந்த கொள்கை எதிரி தான் உங்களுடைய உறுப்பினர் சேர்க்கைக்கான அடிப்படை ஆப்பே கிரியேட் பண்ணி தருவாங்கன்னா அப்போ உங்களை சூழ்ந்து இருக்கிறது யாரு? அப்ப இந்த ஆப் கிரியேட் பண்றதுக்கு ஒரு பாஜக கம்பெனி மூலமா, ஏன்னா ஒரு உறுப்பினர் சேர்க்கைங்கிறது கட்சியோடைய ஒரு சூத்திரத்தை கையாளக்கூடிய ஒரு விஷயம், கட்சியோட முக்கியமான விஷயங்கள் அந்த ஆப்ல தான் இருக்கும். அப்ப அந்த ஒரு முக்கியமான விஷயத்தையே ஒரு பாஜக நிர்வாகிகிட்ட கொண்டு போய் ஒப்படைப்பீங்கன்னா அப்போ உங்களை இயக்குறது யாரு அப்படிங்கிற அந்த கேள்விக்கான அடித்தளமே அங்கிருந்தா எழ ஆரம்பிச்சது. அப்ப இப்படி RSS உடைய லிங்க், பாஜக லிங்க் எல்லாம் ஏற்படுறது காரணமே இந்த சிடிஆர் நிர்மல்குமார் தான். ஏன்னா இந்த கரூர்ல சம்பவம் நடந்து பெரிய பாதிப்பு, விஜய்க்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டோன்னு உடனே போய் துக்ளக் குருமூர்த்தியை போய் பார்த்தாங்க இல்லையா, அதுக்கு பின்னாடியிலுமே சிடிஆர் நிர்மல்குமார் தான் இருக்கிறாரு. அதனால விஜய் செய்ததிலே மிகப்பெரிய ஒரு தவறு இந்த சிடிஆர் நிர்மல்குமாரை அந்த 2ஆம் கட்ட தலைவரா இப்ப கட்சியில முக்கிய நபரா இணைச்சதுதான் விஜய் செஞ்சதுல முக்கியமான ஒரு பிழை. அதுக்கு அடுத்தவரு ஜான் ஆரோக்கியசாமி, இந்த கட்சிக்கான வியூக அமைப்பாளர். அதாவது இந்த கட்சி ஜெயிக்கிறதுக்காக, ஒரு கட்சி ஜெயிக்கிறதுக்காக தேர்தலுக்கான வியூக அமைப்பெல்லாம் செய்வாங்க இல்லையா, அப்பேற்பட்ட ஒரு நபர். இவர் பல கம்பெனியில வேலை செஞ்ச ஒருத்தர். இந்த ஜான் ஆரோக்கியசாமியை தான் இவர் தான் இப்ப விஜய்க்கு உங்க விஜய் நான் வரேன் அப்படின்னு சொல்லி 10 நாளா போய் ஒளிஞ்சிட்டு இருக்காருல, இந்த உங்க விஜய் நான் வரேன் அப்படின்ற அந்த ஸ்லோகன் அமைச்சு கொடுத்தது இந்த ஜான் ஆரோக்கியசாமி தான். இவரோட ஏற்பாட்டுல தான் அந்த மாநாட்டுக்கான பிளான் எல்லாமே இவர் தான் அந்த பிளான் அமைச்சு கொடுக்கறது. இந்த ஜான் ஆரோக்கியசாமி யாரு அப்படின்னா இவர் ஒரு காப்பி பேஸ்ட் ப்ராப்ளம். ஒரு இடத்துல ஒரு கட்சியில செஞ்சிருப்பாங்க, அதை அப்படியே காப்பி அடிச்சு செய்யறதுல இவர் ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு நபர். 2016 தேர்தல் நடந்தது. அந்த 2016ல அன்புமணிக்கு போய் இவர் தான் ஐடியா கொடுத்தாரு, நீங்க கூட்டணி எல்லாம் போவாதீங்க, நீங்க தனியா நின்றாலும் நீங்க தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்து, உங்களுக்கு நான் தேர்தல் வியூ அமைப்பாளராக நான் செயல்படுறேன் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்து, அன்னைக்கு தேதிக்கு அன்புமணி ஒன்று சொன்னாரு, மாற்றம் முன்னேற்றம் கோவில்மணி, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகன் வச்சு ஒரு பச்சை கலர் மஞ்சள் கலர் மாதிரி அன்புமணி மூஞ்சி ஒரு மாதிரி கார்ட்டூன் மாதிரியும் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி மாதிரியும் செயல்பட்டாங்க இல்லையா. இதை வடிவமைச்சு கொடுத்தது ஜான் ஆரோக்கியசாமி தான். சரி, ஜான் ஆரோக்கியசாமி இதாச்சும் ஓனா கிரியேட் பண்ணாரா அப்படின்னு பார்த்தோம்னா இது முழுக்க காப்பி பேஸ்ட். எங்க இருந்து காப்பி பேஸ்ட்னா அமெரிக்காவில இருந்து காப்பி பேஸ்ட். அதாவது 2008ல அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் நடக்குது. அப்போ அன்னைக்கு தேதிக்கு ஒபாமா அங்க அமெரிக்காவுடைய ஜனாதிபதியா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அந்த ஒபாமா 2007லயே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அங்க ஒரு கேம்பெயின் ஒன்று ஆரம்பிக்கிறாரு. ஒரு புது வகையான ஒரு மாற்றம் நம்ம கொண்டு வரணும், த ஹோப் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பிக்கை அப்படின்னு சொல்லி ஹோப்னு ஒரு பிரச்சாரம் கொண்டு வராரு. அந்த ஹோப்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சாரம் தான் ஒபாமாவுடைய முகத்தை பல கலர்கள்ல ஒரு மாதிரி கார்ட்டூனா வடிவமைச்சாங்க. அந்த கலர் அப்படியே காப்பி பேஸ்ட் அடிச்சு அன்புமணியோடைய மூஞ்சியும் அதே மாதிரி ஒரு கிரியேட் பண்றாரு. ஒபாமா ஒரு ஸ்லோகன் அன்னைக்கு ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு, சேஞ்ச் வி கேன் பிலீவ் இன், மாற்றம் வரும் நம்புங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சேஞ்ச் வி கேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. மாற்றம்ன்ற ஒரு பேர்ல ஒபாமா பண்றாரு. அதை அப்படியே கொஞ்சம் கூட பாரபட்சம் பார்க்காம சுட்டுட்டு, அதாவது பழைய படத்துல இருந்து அபூர்வ சகோதரர்கள் கமல் படத்தை இன்னைக்கு அப்படியே காப்பி பேஸ்ட் அடிச்சு மெர்சல் விஜய் ஒரு படம் எடுத்தார் இல்லையா, விஜயகாந்தோடைய பழைய படம் சத்திரியன் அந்த படத்தை காப்பி அடிச்சு தெரின்னு ஒரு படம் எடுத்தார் இல்லையா, அந்த மாதிரி தான் இவர் அன்னைக்கே செஞ்சவர். ஒபாமா கிட்ட இருந்து சேஞ்ச் வி கேன் அப்படிங்கிறத அப்படியே இங்க எடுத்துட்டு வந்து
மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு சொல்லக்கூடிய இது மாதிரியான பிரச்சாரங்கள் இதெல்லாம் அன்புமணிக்கு செஞ்சு கொடுத்தாரு. கடைசியில் அன்புமணி அங்க ஒரு படுதோல்வி தான் அடைஞ்சிட்டு போனாரு. கூட்டணியில் நின்றுந்தாச்சும் ஒரு இடமோ 2 இடமோ ஜெயிச்சுட்டு போயிருக்கலாம். தனியா நிக்கிறன்ற பேர்ல அங்க மொத்தமா போச்சு. அதே மாதிரி 2018 தேர்தலில் கர்நாடகாவில் சித்தராமையாவுக்கும் வேலை செஞ்சாரு. அங்கேயுமே எதுவுமே எடுபடல. அப்ப இவர் எல்லா இடங்கள்லயுமே இது மாதிரி போய் ஆனா அந்த தலைவர்களை போய் சொல்லுவாரு, நீங்க தனியா நின்னுங்க, நான் உங்களுக்கு ஐடியா தரேன், இப்ப ஏற்பட்ட சேஞ்ச் வி கேன் அப்படி இப்படிலாம் சொல்லுவாரு. ஒரு கட்டத்துல நான் சொல்ல மறந்துட்டேன், நம்ம அண்ணன் சீமானுக்கு 2021லயுமே இவர் தான் ஏற்பாடுலாம் செஞ்சு கொடுத்தாரு. இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி அப்படி இவர் அந்த ஸ்லோகன் எல்லாமே மாற்றம் தான். அன்னைக்கு 2008 ஒபாமா கிட்ட இருந்து சுட்டதுல ஏய் இன்னொன்னு பழையபடியே நீ சுட்டுக்கிட்டு இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி அதே வச்சு சீமானுக்கு ஐடியா கொடுத்தாரு. சீமான ஒரு இடத்துல கூட டெபாசிட் கூட வாங்கல. அப்ப இப்பேற்பட்ட ஒரு நபர் தான் இன்னைக்கு விஜய் கிட்ட போயிட்டு நீங்க தனியா நில்லுங்க, இத்தனை கோடி ரசிகர்கள் உங்களுக்கு இருக்காங்க, அடுத்த முதலமைச்சர் நீங்க தான், அடுத்த அமெரிக்க ஜனாதிபதியை நீங்க தான் அப்படின்னு விஜய்க்கு ஏறி போச்சு. ஆஹா, சினிமாவில் 150 பேர் அடிச்சதில்ல, நம்ம இங்க முதலமைச்சர் ஆயிரலாம் போலையா அப்படின்னு சொல்லி விஜய்க்கு அந்த ஆர்வம் ஏற்படுறதுக்கு நம்ம சிந்தனை பூர்வமா நம்ம களத்துல நின்ற வேலைக்கு ஆகுமா, களத்துல நம்ம எப்பேற்பட்ட அரசியல் செய்யணும் இந்த எந்த ஒரு புரிதலுமே இல்லாம அதெல்லாம் அசால்ட்டா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்கான எண்ணம் ஏற்படுறதுக்கு இவருடைய அந்த வியூக அமைப்பு தான் ஒரு முக்கியமான காரணம். அப்போ இதெல்லாம் இன்னைக்கு அம்பலப்பட்டு போச்சு. ஒரு பிரச்சனைன்னு வந்தோடனே இந்த 2ஆம் கட்ட தலைவர்களா முக்கிய அமைப்பாளர்களா யாரை வச்சிருந்தோமோ ஒருத்தர் கூட களத்துல இல்லையே, 10 நாளா தலைமறைவா ஓடி போய் ஒளிஞ்சு நிக்கிறாங்களே அப்படின்னு தான் விஜய்க்கு ஒரு பயம் ஏற்பட்டு இன்னைக்கு அந்த 2ஆம் கட்ட தலைவர்களா தன்னுடைய ரசிகர் மன்ற தலைவர்களையும் தனக்கு நம்பிக்கையான நபர்களையும் தன்னோட நண்பர்களையும் இனி உள்ள சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விஜய் தீவிர ஆலோசனை நடத்திட்டு இருக்கிறான்னு சொல்லி இன்னைக்கு காலையில தந்தி டிவில இருந்து இந்த செய்தி வெளிவரதை பார்க்க முடியுது. சரி, இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் எழலாம், இப்படி ரசிகர் மன்ற தலைவர்களையும் அவருடைய நண்பர்களையும் 2ஆம் கட்ட தலைவராக ஏற்படுத்திட்டா இப்பயாச்சும் விஜய் கட்சி முன்னேறிடுமா, ஒரு மாற்றம் ஏற்படுமான்னா அதுக்கும் சுத்தமா வாய்ப்பு இல்லை. ஏன்னா எந்த ஒரு கட்சி கொள்கை அடிப்படையில் வழிநடத்தப்படாதோ அந்த கட்சி அந்த சரியான வழியில் நடக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது. ஏன்னா இப்ப என்ன சொல்றீங்க, எங்களுக்கான கொள்கை வழிகாட்டின்னு சொல்லி எல்லா இடங்கள்ல இருந்து காப்பி பேஸ்ட், ஒரு பக்கம் பெரியார், அங்க இருந்து பெரியார் தூக்கு, இங்க இருந்து அண்ணாவை தூக்கு, இந்த பக்கம் எம்ஜிஆர் தூக்கு, அஞ்சுகம் அம்மால இங்க இருந்து எடுத்துக்கோ, இந்த பக்கம் வீரபாண்டிய கட்டபொம்மன் எடுத்துக்கோ, இந்த பக்கம் அம்பேத்கர் எடுத்துக்கோ, எல்லாத்தையும் அள்ளி போட்டு ஒரு கூட்டாஞ்சோரி மாதிரி மொத்தமா போட்டு கடைஞ்சு வச்சிருக்கீங்களா. இந்த கொள்கை தலைவர்களை பத்தி ஒரு 10 நிமிஷமாச்சும் விஜய் பேசுறாரா? ஆக்சுவலா விஜய் 10 நிமிஷத்துக்கு மேல அவர் பேசவே வராதுங்கிறது 2வது விஷயம். ஒரு 10 நிமிஷமாச்சும் இதுதான் நம்மளோட கொள்கை தம்பிகளா, இதுதான் நம்மளோட கொள்கை, நம்ம எந்த கொள்கையின் அடிப்படையில் செயல்படணும், சாதி மத ரீதியா மக்களை என்னைக்குமே நம்ம அணுகக்கூடாது, வெறும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒரு ஸ்லோகன் சொல்றது கிடையாது இது கொள்கை. அந்த கொள்கை என்னன்னு அவனுக்கு வழி நடத்தணும், நம்ம எப்படி ஒரு கொள்கையோட நம்ம செயல்படணும், எப்பேற்பட்ட அரசியல்வாதிகள் எப்பேற்பட்ட அழுத்தங்கள் கொடுத்தாலும் நம்மளுடைய கொள்கையில ஒரு இன்ச்சு கூட நம்ம இங்க நகரக்கூடாதுன்னு சொல்லி அவனை கொள்கை வாரியா வார்த்தை எடுக்கணும். அப்படி வார்த்தை எடுத்திருந்தீங்கன்னா அந்த இளைஞர்கள் ஒரு கட்டுப்பாடோட செயல்படுவான். இதுக்கு நான் நேற்று நடந்த ஒரு உதாரணத்தை சொல்லட்டுமா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் மதுரையில ஒரு பிரம்மாண்ட மாநாடு நடத்துறாங்க. அந்த மாநாட்டுக்கு பேரு இளைஞர் எழுச்சி மாநாடுன்னு சொல்லக்கூடிய ஒரு மாநாடு. விஜய்க்கு எப்பேற்பட்ட கூட்டம் வந்துருதோ அதுக்கு நிகரான ஒரு கூட்டத்தை அதே மதுரையில கூட்டியிருக்கிறாங்க. ஆனா எந்த ஒரு கூச்சல் கிடையாது, குழப்பங்கள் கிடையாது, தள்ளுமுள்ளு கிடையாது, பொதுமக்களுக்கு சேதம் ஏற்படுத்தல, பொது சொத்தை வீணாக்கல, எந்த ஒரு பாதிப்புமே இல்லாம தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அவ்வளோ கட்டமைப்போட ஒரு மீட்டிங் நடத்திருக்கிறாங்க. கடுமையான கூட்டம். அதுல ஹைலைட் என்னன்னா வந்தது முழுக்கவே இளைஞர் கூட்டம். இளைஞர் கூட்டம் ஒரு இடத்துக்கு வந்துட்டு போறாங்கன்னா ஒரு சின்ன இடையூறு கூட இல்லாம இவ்வளவு கட்டமைப்போட நடத்துறது காரணம் என்னன்னா அவங்க ஒரு கொள்கை வழியில அந்த மக்களை வழி நடத்துறாங்க. இதுதான் நபிகள் நாயகம் காட்டிய வழிபாடு. அடுத்த மக்களுக்கு நம்மளால நன்மை இருக்கணுமே தவிர நம்முடைய செயல்பாடுகளால அடுத்த மக்களுக்கு எந்த ஒரு கெடுதலுமே ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி அந்த கொள்கையாலே இளைஞர்கள் வார்த்தெடுக்கப்படுறதால அங்க ஒரு மாநாடு நடத்தி அவ்வளவு கண்ணியமான முறையில நடக்க முடிஞ்சது. இதுதான் நம்ம அடிப்படை ஆரம்பத்துல இருந்து சொல்றது, கொள்கை இல்லாத கூட்டம் அது குப்பைக்கு சமம். அந்த மாதிரி இவங்க கடைசி வரைக்கும் விஜய் இது வரைக்கும் எத்தனையோ மீட்டிங் பேசுறாரு, மீட்டிங் பேசுற இடங்கள்ல பாஜகவை பத்தி வாயை திறக்கலாம் கூட பரவாயில்ல, வெறும் திமுக 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 மட்டும் பேசுறாரே தவிர தன்னுடைய கொள்கை என்ன, நீ பெரியாரையும் அம்பேத்கரையும் கொள்கை வழிகாட்டின்னு சொல்றீங்களே, அந்த பெரியார் அம்பேத்கர் யாருனாச்சும் அவனுக்கு ஒரு இன்ட்ரோடியூஸ் ஆச்சும் பண்ண வேணாமா? இது எதுவுமே செய்யாம வெறும் இந்த தலைவர்கள் நான் வச்சிருக்கேன்னு சொல்லி பாஜக நபர்களை கூட வச்சிருந்தாரு. இப்ப அவங்க வேணாம்னு சொல்லி தன்னோட ரசிகர் மன்ற தலைவர்களையும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸையே உள்ள இறப்பினாலும் என்ன பண்ணாலும் வேலைக்கு ஆக போறது கிடையாது. கொள்கை அடிப்படையில வளராத வரைக்கும் அங்க எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட போறது இல்லை. ஏன் திரும்ப திரும்ப நம்ம கொள்கைன்னு சொல்லிட்டு இருக்கோம்னா இந்த கொள்கை இல்லாததான் இன்னைக்கு பல ரசிகர்கள் அந்த அப்பாவி பசங்க தற்கொலைத்தனமா இன்னைக்கு ஜெயிலுக்கு போயிட்டு இருக்கிறானுங்க. இப்ப இன்னைக்கு காலையில நேத்து வரைக்கும் வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, டேவிட்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு, கண்ணன் சொல்லக்கூடிய ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு, அப்புறம் சுர்ஜித்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். இந்த டேவிட் யார் அப்படின்னா இவர் ஒரு பெங்களூர்ல ஒரு நல்ல ஒரு கம்பெனில வேலை செய்யறாரு, ஒரு மேனேஜிங் டைரக்டர் ஏதோ ஒரு பொறுப்புல சொல்றாப்புல அந்த வீடியோல. இவர் என்னன்னா, நான் வந்து பெங்களூர்ல ஒரு கம்பெனில மேனேஜரா வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், என்னுடைய வேலை போ ஃப்ரீ டைம்ல இன்ஸ்டாகிராம் நான் யூஸ் பண்ணுவேன், இந்த இன்ஸ்டாகிராம்ல நான் வந்து ஒரு விஜய் ரசிகனா இருக்கேன், விஜய் ரசிகர் மன்றத்துல
கட்சியில தொண்டரா ஆகுறதுக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஃப்ரீ டைம்ல இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணும்போது இந்த கரூர் சம்பந்தமா எனக்கு பல நியூஸ் எல்லாம் வரும், எல்லாம் ஃபேக் நியூஸ் இவருக்கு வந்திருக்குது, எல்லாம் பல நியூஸ் வரும். இதை பார்த்துட்டு நானும் என்ன செஞ்சுட்டேன், அந்த டைம்ல நீதிபதி தீர்ப்பு கொடுத்திருந்தாரு. நீதிபதி அந்த கருத்தெல்லாம் சொல்லியிருந்தாரு இல்லையா, விஜய்க்கு ஒரு தலைமை பண்பே கிடையாது, ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இப்படிதான் விட்டுட்டு ஓடுவீங்களா, இவ்வளவு ஒரு மோசமான கட்சி எங்கேயுமே பார்த்ததில்ல அப்படிங்கிற கருத்துப்பட அந்த நீதிபதி அந்த கருத்தெல்லாம் சொல்லியிருந்தாரு இல்லையா. அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு நீதிபதி என்ன நோக்கத்துல சொல்றாரு, எவ்வளவு நல்ல விஷயம் தானே. அப்ப நல்லது யார் சொன்னாலும் ஏத்துக்கணும், அந்த பழக்கம் இல்லாம எப்படி நீ எங்க தளபதி நீ தப்பா பேச போச்சுன்னு சொல்லி நீதிபதி அசிங்கமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீதிபதி அசிங்கமா பேச ஆரம்பிச்சு இன்னைக்கு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அடுத்து பார்த்தோம்னா கண்ணன் சொல்லக்கூடிய ஒரு நபர். இந்த கண்ணன் யாருன்னா புதுக்கோட்டையில இருக்கக்கூடாது. இவர் 12வது சொல்றாரு, அந்த வீடியோல சொல்றாரு, நான் 12வது வரைக்கும் படிச்சிருக்கிறேன், எங்க ஏரியால வந்து டாடா ஏஸ் வண்டி தான் ஓடி இருக்கேன், ஒரு குட்டியான ஓடிட்டு இருக்கிறேன், இதுதான் எனக்கு வேலை முடிஞ்சு போ ஃப்ரீ டைம்ல நான் இன்ஸ்டாகிராம் நோண்டுவேன். திரும்ப கொஞ்சம் நல்லா பாருங்க, இந்த மாதிரி யாரெல்லாம் தற்குறித்தனமா செயல்படுறாங்களோ அவங்க எல்லாம் வழிகட்டு போறது இந்த இன்ஸ்டாகிராம்ல தான். இன்னைக்கு இளைஞர்கள் சீரழிஞ்சு போறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு தளமாவே இந்த இன்ஸ்டாகிராம் மாறி போயிருக்கு. தயவு செஞ்சு இன்ஸ்டாகிராம் மட்டும் உலகம் கிடையாது, அதை தாண்டி வெளியில பெரிய ஒரு உலகம் இருக்குன்றத தயவு செஞ்சு இனியாச கண்ணை திறந்து பாருங்க. இன்ஸ்டாகிராம் நான் பார்ப்பேன். அப்போ விஜய் ரசிகனா இருக்கும்போது நீதிபதி இப்பேற்பட்ட கருத்தெல்லாம் சொன்னா என்னால தாங்க முடியல, உடனே நீதிபதி வந்து காசு வாங்கி இப்படி செயல்பட்டாரு, திமுக கிட்ட காசு வாங்கிட்டு சொல்லி நான் அந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் நான் பேசினேன், இப்படி பேசினதான் இன்னைக்கு என்ன கைது செஞ்சிருக்காங்க. தயவு செஞ்சு எங்களை மாதிரி யாருமே முட்டாள்தனத்தை செஞ்சிடாதீங்க, இது நாங்க பேசின பெரிய தப்பு, நீதிபதி ஐயா கிட்ட நாங்க 2 பேருமே மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படி சொல்லி இன்னைக்கு 2 பேருமே மன்னிப்பு கேட்டு இனி எங்களை மாதிரி யாருமே அப்படி ஆர்வக்கோளாறுல செயல்பட்டு உண்மை தெரியாம செயல்பட்டு எங்களை மாதிரி லைஃபை தொலைச்சிடாதீங்க அப்படி சொல்லி 2 பேருமே இன்னைக்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய வீடியோக்கள் இது ஒரு பக்கம் வந்துட்டு இருக்குது. அதுதான் சொல்றது, கொள்கை இல்லாம போனா இப்படிதான் ஆகும். இன்னொரு பக்கம் இன்னைக்கு நேத்து ஈவினிங்ல ஒரு கைது ஒன்று நடந்திருக்குது. சுர்ஜித்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், இவரு பார்த்தோம்னா கஞ்சா கடத்திய வழக்குல கைது, அதாவது குட்கா பொருட்கள் கடத்திய வழக்கு, கிட்டத்தட்ட 227 கிலோ அளவுக்கு குட்கா பொருட்களை இவர்கிட்ட இருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்குது. இங்க இந்த திரும்ப ஒரு விஷயத்த பாருங்க, ஏன் கைது செய்யறாங்கன்றது கொஞ்சமாச்சும் பாருங்க. அந்த டேவிட்டா இருக்கட்டும், கண்ணனா இருக்கட்டும், எத்தனையோ பேர் Facebookல தொடர்ந்து விஜய் கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து திமுக கடுமையா விமர்சிச்சு, முக ஸ்டாலினை கடுமையா விமர்சிச்சு, உதயநிதி ஸ்டாலினை விமர்சிச்சு எவ்வளவு பதிவுகள் போடுறாங்க, அத்தனை பேரையும் கைது செய்யல. ஏன் இந்த 2 நபர்களை கைது செஞ்சானா, இவன் ரொம்ப வரம்பு மீறி போயிடுறான், ஒரு நீதிபதியை அசிங்கமா கேட்கிறான், நீதிபதி பணம் வாங்கிட்டு தீர்ப்பு கொடுத்தாருன்னு சொல்றான். அப்ப இப்பேற்பட்ட ஒரு இறையாண்மைக்கு எதிரான ஒரு கருத்து பேசும்போதுதான் இங்க கைதுங்கிறது போகுது. இந்த சுர்ஜித்னு சொல்லக்கூடிய நபரு குட்கா பொருட்கள், தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை போய் வியாபாரம் பண்றான், 227 கிலோ அவன்கிட்ட பறிமுதல் செய்யப்படுது, அதனால கைது செய்யப்படுறான். அப்ப எதுக்கான கைது இது நடக்குது, இதை கூட புரிஞ்சுக்காம பாத்தீங்களா எங்க தொண்டர்களை கைது செய்யறாங்க, எங்க தோழர்களை கைது செய்யறாங்க, திமுக பயந்துருச்சு, எப்படி அராஜக ஆட்சி நடக்குது, சர்வாதிகார ஆட்சி நடக்குதுன்னு சொல்லி இதுக்குமே என்ன நடந்ததுன்னு புரியாம பேசுறான் பாருங்க. அந்த அளவுக்கு இவங்க தற்கொலைகளா இருக்கிறானுங்க. ஏன்னா இத்தனை காலமா இவன்லாம் வந்து அஜித்தையோ ரஜினிகாந்தையோ பார்த்து திட்டிட்டு இருந்தான், அஜித் அப்படியா படம், அஜித் எப்படியா பட்டவனா, அவன் யார் தெரியுமா, அவன் குடும்பம் எப்படி தெரியுமா அப்படி சொல்லி அஜித் ரசிகர்களையும் திட்டிட்டு இருந்தவங்க இன்னைக்கு அரசியல் வந்ததுக்கு அப்புறம் அதே பாணி இங்க அரசியல் கட்சியை நோக்கி பயன்படுத்துறாங்க. இத்தனை நாளா நீ சினிமாவை பத்தி பேசும்போது அசால்ட்டா விட்டுருவாங்க. அதனால கருப்பழனி அப்பன் இதுக்கு ஒரு அழகான உதாரணம் சொன்னாரு. சின்ன பிள்ளைங்க விளையாட்டு ஜாமான் வச்சு கூட்டாஞ்சோறு சோறு ஆக்குவாங்க. அந்த சோறு ஆக்கும் போது அதுல சோறை போடுவான், சர்க்கரையை போடுவான், எல்லாத்தையும் போட்டுப்பான், உப்பு தூக்கி போட்டுப்பான், என்னத்தையும் தூக்கி போட்டுப்பான். அதெல்லாம் ஒரு அம்மா பார்த்தா சிரிப்பாங்க, அப்படி சிரிச்சுட்டு போயிடுவான், சின்ன பிள்ளைங்க விளையாடுதுன்னு. ஆனா அதுவே அம்மா வீட்டுல சமையல் செய்வாங்க. அந்த சமையல்ல வந்து அம்மா சோறாக்கிட்டு இருக்கும்போது அந்த சோத்துல கொண்டு வந்து சர்க்கரையை கொண்டு வந்து அள்ளி போட்டா அம்மா அதை வேடிக்கை பார்க்க மாட்டாங்க, மண்டையில ஒரு தட்டு தட்டுவாங்க. அந்த மாதிரி தான் இவ்வளவு நாளா நீ Facebookலயும் இன்ஸ்டாகிராம்லயும் அஜித் சினிமா இப்படின்னு சொல்லி நீ கிண்டல் பண்ணிட்டு நீ அரசியல் ஒருத்தர் கேவலப்படுத்திட்டு இருக்கும்போது அது ஏதோ சின்ன பிள்ளைங்க அப்படின்னு தட்டி விட்டாங்க. ஆனா நீ அது அரசியல் களத்துக்கு வந்து மக்களை பத்தியும் இந்த மாநிலத்தை பத்தியும் ஆளக்கூடிய அரசை பத்தியும் நீதிபதியை பத்தியும் நீ அது மாதிரியான கருத்துக்களை இங்க பேசினா இப்போ உன்னை பார்த்து சிரிக்க மாட்டாங்க, மண்டையிலே தட்டு கைது தான் செய்வாங்க. அப்படிங்கறத அந்த அப்பாவி ரசிகர்கள் திரும்பி இப்பயாச்சும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க இதை புரிஞ்சுக்கலன்னு வைங்களேன், உங்களை பல பேர் இன்னைக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது சம்பந்தமான வீடியோக்கள் இப்ப வெளியில வந்திருக்குது. ஏன்னா இன்னைக்கு தாவேக்கா சேர்ந்தவர்கள், அதாவது எங்க கட்சி மேல எந்த தப்பும் இல்ல, எங்க அண்ணா மேல எந்த தப்பும் இல்ல, எங்க அண்ணா பாத்தீங்களா இதுதான் எல்லாம் திமுக மேலதான் தப்பு அப்படின்றதுக்கு சில வீடியோ ஆதாரங்கள் கொண்டு வராங்களே, அந்த வீடியோ ஆதாரம்ல யார் பேசுறான்னு பார்த்தோம்னா அண்ணாமலை பேசின ஆதாரத்தை கொண்டு வராங்க. அண்ணாமலை பேசக்கூடிய ஆதாரம், ஹெச் ராஜா பேசக்கூடிய ஆதாரங்களை கையில கொண்டு வராங்க. தமிழிசை சவுந்தரராஜன் பேசுனது, சவுக்கு சங்கர் பேசின வீடியோக்கள், இதெல்லாம் இதுல எல்லாத்தோட கேவலம் என்னன்னா பொக்கிஷம் விக்கி, அந்த விக்கி நக்கி பேசுற வீடியோக்கள் எல்லாம் கொண்டு வராங்க. இவங்க எல்லாம் எதுக்காக பேசுறாங்கன்றது கூட இந்த பசங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அடையே அவன் திமுக மேல உள்ள காழ்ப்புணர்ச்சி, அந்த காழ்ப்புணர்ச்சியால இந்த 41 உயிர் போனதையுமே அவன் ஒரு சாதாரணப்படுத்துறான், ஒரு சர்வசாதாரணமா ஆக்கக்கூடிய அளவுக்கு இந்த 41 உயிர் போனது எனக்கு கவலை இல்லை,
இந்த இடத்துல எப்படியா திமுக வீழ்த்தணுங்கிறதுக்காக தான் இங்க விஜய்க்கு சப்போர்ட்டர்ஸா 4 மணி நேரம் லேட்டா வந்து என்ன செஞ்சுட்டாரு, 4 மணி நேரம் லேட்டா வந்தாலும் ஒரு தப்பா, 7 மணி நேரம் லேட்டா வந்தது ஒரு தப்பான்னு சொல்லி இதை நார்மலைஸ் பண்ணக்கூடிய ஒரு இடங்களுக்கு போயிட்டாங்க. அதுல இந்த தமிழ் பொக்கிஷம் விக்கிய பார்த்தோம்னா அது என்ன தற்கொலை கூட்டம்ங்கிறீங்க. இந்த தற்கொலை கூட்டம் தான் திமுக வீழ்த்த போகுது, அந்த பயம் வந்துருச்சு, அதனாலதான் தற்கொலைன்னு சொல்றாங்கன்னு சொல்லி அந்த பசங்களோட தற்கொலைத்தனத்தை இன்னும் வளர்த்து விட்டுட்டு இருக்காங்க. அடே தற்கொலையா இருக்காதீங்களா, அரசியல் பூர்வமா சிந்திங்களா, அரசியல் படுங்கடா அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு அப்படி பண்றதெல்லாம் இல்ல. அவங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னா நீ எங்க தான் அவனை தோக்கடிச்சு போறன்னு பயத்துல சொல்றாங்கன்னு சொல்லி அவனுடைய அந்த இயலாமைய இவங்க கூட யூஸ் பண்ண பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனாலதான் சொல்றது, ஏன் ஒருத்தர் நமக்காக பேசுறானா, ஒரு வீடியோ நீ பாக்குறியா, ஒரு வீடியோ நீ ஷேர் பண்றியா, இவன் என்ன நோக்கத்துல பேசுறான், இந்த வீடியோட நோக்கம் என்ன, இதோட உண்மைத்தன்மை என்ன, இதை தயவு செஞ்சு படிங்க சொல்றதுனாலதான் இதுக்கு நான் ஒரே ஒரு வீடியோ ஆதாரத்தை காட்டிட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சிடலாம். இதுல பார்த்தோம்னா சில பத்திரிகையாளர்கள் அவங்களுடைய உண்மைத்தன்மைகள் இப்ப வெளியில வருது பாருங்க. இதுல பார்த்தோம்னா விஜய்க்கு சப்போர்ட்டா பேசியிருந்த ஒரு நபர் சபீர்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், இவர் பத்திரிகையாளர்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், அவர் அந்த ஒரு வீடியோல பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அதே இந்த பெரிய பிரச்சனை காரணம் அரசு நிர்வாகம் தான் இந்த பிரச்சனைக்கு காரணமே. விஜய் உள்ள வராருல, உள்ள வரும்போது ஒரு எஸ்பி போய் சார் கூட்டம் அதிகமாயிருச்சு நீங்க உள்ள வராதீங்க இங்கே ரெண்டு பேசணும் சொல்லி ஒரு எஸ்பி போய் சொல்றாரு, ஒரு டிஜிபி போய் சொல்றாரு. ஒரு டிஜிபி சொன்னா விஜய் கேட்டுருவாரா அப்படின்னு சொல்லி. அப்போ உள்ள இத்தனை லட்சம் இத்தனை ஆயிரக்கணக்கான உயிர்கள் உள்ள இருக்குது, உள்ள போன ஆபத்து வரன்றத களத்துல நிக்கக்கூடிய டிஜிபி சொன்னா உங்களுக்கு பத்தாதான். அப்ப யாரு சொல்லணும் போது அதுக்கு அவர் விளக்கம் சொல்றாரு. இது வந்து சீஃப் செக்ரட்டரி சொல்லணும், ஜெனரல் செக்ரட்டரி சொல்லணும், காவல்துறையோட உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து சொல்லணும். அப்படி உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொன்னா மேபி விஜய் கேட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு கேவலமா 41 உயிர் போயிருக்குது. இப்பயும் இவங்க இதை வச்சு அரசியல் செய்வாங்க அப்படின்னா எவ்வளவு ஒரு கேவலமான பேச்சு. டிஎஸ்பி பேசினால பத்தாதான், விஜய் ரேஞ்சு எங்கேயோ இருக்குதான், டிஎஸ்பி பேசினால பத்தாதான். அப்ப இந்த பசங்களை இன்னும் தூண்டி விடுறாங்க. விஜய் ரேஞ்சு எப்படி தெரியுமா, ஒரு டிஎஸ்பி பேசி இந்த மாதிரி சொல்லிட்டாங்கப்பா, டிஎஸ்பி சொன்னதாலதான்ப்பா விஜய் கேட்கல அப்படின்னு சொல்லி அந்த பசங்களுடைய இயலாமையை இவங்க எல்லாம் பயன்படுத்த பாக்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்த சவுக்கு சங்கர் இதுல சொல்றாரு, 40 உயிர் போனது நல்லதா போச்சு, ஏன்னா இல்லனா விஜய் வந்து இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு விஜய் தனியா போய் நின்றுப்பாரு. இந்த 41 உயிர் போனதுக்கு பிறகுதான் ஐயோ நம்ம தனியா நிக்கிறது ஆபத்து, நம்ம இனிமே பாஜக அதிமுக கூட கூட்டணி போய் சேரணும்ன்ற அந்த அறிவு விஜய்க்கு இப்பதான் ஏற்பட்டிருக்கு, அதனால 41 உயிர் போனது நல்லதுதான் அப்படின்னு சொல்லி கேடுகட்ட அந்த சவுக்கு சங்கர், இந்த புரோக்கர் பைய சவுக்கு சங்கர் அந்த 41 உயிர் போனது நல்லதுன்னு பேசக்கூடிய ஒரு நபரா இன்னைக்கு விஜய் ரசிகர்களை தூண்டி விட்டுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் சவுக்கு சங்கரோட ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய ஃபெலிக்ஸ் சொல்லக்கூடிய ஒரு நபர், இந்த நபரை சமீபத்தில் கைது செஞ்சாங்க, ஆனா கைது செஞ்சு அடங்கல. அவரு சொல்றாரு, அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா விஜய்க்கு பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டுருச்சு, கீழே உள்ள ரசிகர்கள்லாம் அப்படியே கை நீட்டி அண்ணா 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 கை நீட்டி கத்துறாங்க, அப்படியே இதெல்லாம் ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டுருது. அவர் வந்து ஒரு தேவ தூதனா பாக்குறாங்க, தேவ தூதனா கை நீட்டி விஜய் கிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாரு. ஆனா மூதேவிகளா, அவன் கை நீட்டி ஏன் கேட்டான், அண்ணா எங்களால மூச்சு விட முடியலனா, இங்க எல்லாம் செத்துட்டு இருக்கிறாங்கன்னா, கீழே 10 பேர் செத்துறாங்கன்னா, 15 பேர் செத்துறாங்கன்னா, தண்ணி கொடுங்கண்ணா, ஆம்புலன்ஸை வர சொல்லுங்கண்ணா, உங்க பஸ்ஸால தான் இங்க பெரிய பிரச்சனை ஏற்படுது, பஸ்ஸை எடுத்துட்டு மக்களுக்கு வழி விடுங்கன்னு சொல்லி அவன் அதுக்கு உதவி கேட்டுட்டு இருக்கிறான். இங்க விஜய கை நீட்டி விஜயை கொண்டாடுறாங்களாம், தேவதூதரா கொண்டாடுறாங்களாம். அப்ப இதுல இருந்து நமக்கு புரியுது என்னன்னா, இந்த கூட்டம் எல்லாமே உங்களுடைய இயலாமையை பயன்படுத்தி உங்களுடைய அந்த ஒரு நீங்க ஒரு ரசிக்க போதையில சினிமா போதையில இருக்கீங்களா, அந்த போதையை பயன்படுத்தி அவன் அரசியல் ஆதாயம் அடையலாம். எப்படி ஆந்திராவில் பவன் கல்யாண் மூலமா அந்த ரசிகர்களை பயன்படுத்தி இன்னைக்கு பாஜகவுக்கு சார்பான அந்த ரசிகர்களா மாத்திட்டாங்களோ, அந்த மாதிரி இந்த தமிழ்நாட்டில் பாஜகவை மலர வைக்கவே முடியாது. அதனால இந்த ரசிகர்களை பயன்படுத்தி தான் இங்க பாஜகவுடைய சித்தாந்தத்தை உள்ள கொண்டு வர முடியுன்றதுக்காக பல்வேறு வகையான சூழ்ச்சிகள், பத்திரிகையாளர்கள் என்ற பேர்ல பல புரோக்கர்களை உள்ள இறக்கி பல வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. இனியாச்சும் இந்த உண்மை தன்மையை ஆராயுங்க. யார் ஒரு விஷயம் சொன்னாலும் அவனை சொல்றவனை போய் திட்டுறதை விட்டுட்டு இவங்க ஏன் பேசுறாங்க, அது யாரா இருக்கட்டுமே, தந்தை பெரியாரா தான் சொல்லுவாரு, நானே கூறியதா இருந்தாலும் நான் கூறுறது உண்மையான்றது நீ ஆராய்ச்சி செயல்படு அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அந்த மாதிரி யாரு சொன்னாலும் சரி, அது விஜயா இருக்கட்டும் வேற யாரா இருக்கட்டும், அந்த சொல்றது நியாயமான கருத்தா உண்மையான கருத்தான்றத கொஞ்சமாச்சும் அரசியல் பூர்வமா சிந்திங்க. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.